வணக்கம் ரகுவரன். வெல்கம் டு தி நேதாஜி கட். ஜிஎஸ்கேயோட ரிட்டென்ஷன் ப்ரீ சைன் எல்லாமே வெளில வந்திருக்கு. ஸோ இதுல வந்து ஜிஎஸ்கே மட்டும் இல்லாம மத்த டீம்ஸோட இது நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, விச் இஸ் நம்ம வந்து கம்பேர் பண்ணோம்னா நம்ம ஜிஎஸ்கே மட்டும் பார்த்தோம்னா குட் ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா மத்த டீமோட கம்பேர் பண்ணும்போது மத்த டீம் ஆல்ரெடி ஆக்ஷனுக்கே உள்ள போக தேவைன்ற மாதிரி டர்பன் சூப்பர் ஜீன்ஸ்லாம் ரெடியா இருக்காங்க. ஓகேவா, மேட்சுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா ஜிஎஸ்கேவும் எம்ஐ கேப்டன் மட்டும் தான் வந்து இன்னும் ஆக்ஷனுக்கு தேவையான பிளேஸ் நிறைய பேர் எடுக்க வேண்டியது இருக்கு. அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. வைல்டு கார்டு பிளேயர்ஸ் எடுக்கல, அந்த மாதிரி நிறைய இருக்கு. சோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஓகேவா, ஜஸ்ட் ஒரு ஜேஎஸ்கே வந்து இந்த ஆக்ஷன் போறதுக்கு முன்னாடி என்னென்ன பேசிக்கா என்னென்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா SA20ல ஒரு டீமுக்கு 19 பிளேயர்ஸ் இருக்கணும். ஓகேவா, அந்த 19 பிளேயர்ஸ்ல 7 பேர் ஓவர்சீஸ் இருக்கலாம். அதாவது சிம்பிள் ஐபிஎல் விளையாடுற மாதிரி தான் 11 பிளேயர் விளையாடுவாங்க. 11 4 பேர் ஓவர்சீஸ் வச்சுக்கலாம். ஓகேவா, அதுல ஒன்னு அண்டர் 23 பிளேயர் கண்டிப்பா இருக்கணும், மேண்டேட். அதாவது உங்க ஸ்குவாட்லயே ஒரு அண்டர் 23 பிளேயர் ஒருத்தனாவது கண்டிப்பா இருக்கணும். அது டொமஸ்டிக் சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயரா இருக்கணும். இப்போ ஜேஎஸ்கே ரீடைன் பண்ணிருக்கிறது மொத்தம் 12 பிளேயர்ஸ். அண்ட் நம்ம கிட்ட ஆக்ஷன் பர்ஸ் பேலன்ஸ் இருக்கிறது 21.5 மில்லியன் அண்ட் 7 ஓப்பன் ஸ்லாட். அதாவது 19 பிளேயர் நமக்கு மொத்தமா தேவை. ஸ்குவாட்ல 12 பேர் தான் நம்ம இப்போதைக்கு ரீடைன் பண்ணிருக்கோம், 7 பேர் தேவை. அண்ட் தென் யாரெல்லாம் ப்ரீ சைன்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேசன் ஹோல்டர், அகில் ஹுசைன், ஜேம்ஸ் வின்ஸ், இது 3 பேருமே ஓவர்சீஸ். ஸோ இதுல இருந்து தெரியுது நம்ம ரீடைன் பண்ண எல்லாருமே சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் நம்ம கோரை ரீடைன் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்பி மார்க்கெலுக்கு அந்த ஒரு விஷயத்துக்கு சூப்பர், ஐ அப்ரிஷியேட். அண்ட் அவரு சைன் பண்ணது எல்லாமே ஓவர்சீஸ் பிளேயர்ஸ். ஸோ இதுல தெரியுதுன்னா நான் ஆக்ஷன்ல போயிட்டு தேவையில்லாம இந்த விஷயத்துல ரிஸ்க் எடுக்க விரும்பலன்னு சொல்லி எடுத்திருக்காங்க, விச் இஸ் கால்குலேட்டட் திங். அதுக்குமே அப்ளாஸ் தான். அண்ட் இன்னொரு விஷயம், வைல்டு கார்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது இந்த 21.5 மில்லியன் வந்து பேலன்ஸ் நம்ம கிட்ட இருந்தாலுமே ஓகேவா, 19 பிளேயர்ஸ் நம்ம இன்னும் 7 பிளேயர் ஆக்ஷன் எடுக்கிற தாண்டி ஒரு பிளேயர் ஓகேவா, ஆச்சு 18 பிளேயர் தான் இப்ப எடுக்க போற ஆக்ஷன்ல. 6 பிளேயர் ஆக்ஷன் எடுக்க போற ஒரு வைல்டு கார்டு பிளேயரை டீம் வந்து எடுத்துப்பாங்க. ஓகேவா, அது ஆக்ஷன் பர்ஸ் எல்லாமே வெளியில இருந்து எடுத்துக்கலாம் அந்த டீம். அந்த ஆப்ஷனை இன்னும் ஜேஎஸ்கே யூஸ் பண்ணல எந்த பிளேயர் மேலேயுமே. அது யாருங்கிற கொஸ்டின் இஸ் கோயிங் டு கெட் அ கியூரியாசிட்டி. ஓகே, அது யாரா இருக்கலாங்கிறது நம்ம அடுத்து பேசலாம். அதுக்கு அடுத்து நாண்ட்ரி பர்கர் ஆக்சுவலி ஃபேஃபை விட்டது வந்து சொன்னாங்க ஃபியூச்சர் ஒன்று இங்க பாக்குறோம் அப்படின்ற பாயிண்ட் போகுது. நிறைய பேர் வந்து சொன்னாங்க, தட் இஸ் டோட்டலி ஃபைன். இம்ரான் தாகிர் விட்டாங்க. ஜிஎஸ்எல்ல வந்து கயனாக்கு கப்பு ஜெயிச்சு கொடுத்த கேப்டனை விட்டாருன்னு சொன்னாங்க. அவருக்குமே ஏஜ் ஃபேக்டர் இருக்கு, டோட்டலி ஃபைன். நாண்ட்ரி பர்கர் லெஃப்ட் ஆர்ம் பேசர், அவர் எப்படி விடுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. ஓகே, ஒரு பயங்கரமா சவுத் ஆப்பிரிக்கன் டீமுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்துல ஆல்பி மார்கல் வந்து ஒரு கால்குலேட்டான விஷயம் தான் எடுத்திருந்தாரு. நம்ம ரீசெண்டா கூட கேம்பெல் அவர் கூட நம்ம ஒரு வீடியோ பண்ணிருந்தோம், அதை பாத்தீங்கன்னா தெரியும். சொல்லியிருப்பாரு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி எவ்வளவு தூரம் ஒரு ஹை ரிஸ்க் கன்சர்ன் சொல்லி. அவருக்கு 2021 ஒன்று நடந்திருக்கும், 2024 அக்டோபர்ல ஒண்ணு, 2025 டிசம்பர்ல ஒண்ணு, ஜூன் 2026 இப்போ ஒரு ஹாம்ஸ்ட்ரிங். ஸோ கண்டினியூஸா விட்டு 4 டைம் வந்திருக்கு. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஜூன் 2026 நடந்த ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி எம்எல்சில டிஎஸ்கே அவர் ஆடும் போது நடந்திருக்கும். டியான் ஃபாரஸ்டர் ரீப்ளேஸ் பண்ணிருப்பாங்க. சேம் திங் இப்ப டியான் ஃபாரஸ்ட் ரீடைன் பண்ணிட்டு இவர் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு பிளேயரை நீங்க ரீடைன் பண்ணி, அதுவும் சும்மா கிடையாது, 6.5 மில்லியன், ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் பிக்கா இருந்துச்சு ஓகே அந்த டைம்ல நமக்கு. சோ அந்த ஹையஸ்ட் பிக்கா இருந்த ஒரு பிளேயரை ரீடைன் பண்ணி உங்களால ஒரு 10 மேட்ச் கூட விளையாட முடியலனா அந்த பிளேயர் எப்படி விளையாடுவீங்கிற ஒரு கொஸ்டின் வருது. அந்த கொஸ்டினுக்கு தான் ஆல்பி மார்க்கல் ஆன்சர் பண்ணிருக்காரு. நிறைய பேர் ஆன்லைன்ல ஸ்பெகுலேஷன் நிறைய வந்துச்சு. சோ அதுக்கு ஆல்பி மார்க்கல் கிளியர் ஆன்சர் பண்ணுங்க. என்ன கேட்டா இது ஒரு நல்ல பிரில்லியன்ட் மூவ் தான். சோ இந்த லாஜிக்ல தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ வேர்ல்டு கப்லாம் வருதுங்கும் போது அவரை வேணா விளையாடாதீங்கன்னு சொல்லி கூட கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா சொல்ல வாய்ப்பு இருக்கு, சான்சஸ் நிறையவே இருக்கு. சோ இதுதான் இப்போதைக்கு ஜேஎஸ்கேவோட நிலவரம். இங்க இருந்து நாம பேசலாம் ஓகேவா. சோ என்னென்னலாம் இருக்கு, என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் டேட்டாஸும் நீ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னல ரகுவரன், நீ பேசப்போ என்ன உன் சைட்ல இருக்க பாயிண்ட்ங்கிற சொல்லு. we'll discuss about it, what actually will go good, என்னென்னலாம் பாதகம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜேஎஸ்கே வாய்ஸ் பார்த்தா ஃபாஃப் டு பிளஸஸ் வியன் மோல்டர் நாண்ட்ரி பர்கர் ரிலீஸ்ட். அது வந்து லைக் இட்ஸ் ஷாக்கிங். ஐ திங்க் ஃபாஃப் டு பிளஸஸ் இஸ் லைக் ஐ திங்க் திஸ் இஸ் them signaling that we are ready to move on. We can't stick with loyalty for long enough. Actually this applies to all other teams as well. Mumbai Indians பாத்தீங்கன்னா I mean MI captain, I mean they have moved on from Pollard and Trent Bolt. So it's a thing which has happened across the franchise, and I also think it's like there's no other better time to do it. And I also think Paul Royals released Lasith Malinga. So everyone is moving forward. So I don't say as a show. Vian Mulder, as I think last season also he was not performing well enough to ரொம்ப காஸ்ட்லியா போறாரு. ரொம்ப காஸ்ட்லி. And we are not even fully utilizing him as an all-rounder. So either he's batting or one gives away, so it's good enough. The thing I'm most surprised about is headline pre-signings and retains la வந்து Akhil Hussain எடுத்திருக்காங்க. James Vince, I'm actually quite convinced about his performance. So if they are moving forward with him, I don't think it's any issue.
And most probably, in my opinion, I think Donovan Ferreira would be the captain for this team moving forward. So adalala onnu illa. Dean Forrester is someone we have to look for because he is going to play for CSK also. Either in the performance might be what do you call it, rank cut for him. அதான் என் ஒப்பீனியன். ஆமா ஆமா. அண்ட் ஆல்சோ கைஸ் நீ புரிஞ்சுக்கணும், ஐ மீன் நீ சொன்ன எக்ஸலன்ட் பாயிண்ட் என்னன்னா, அகில் ஹுசைன் ரீடைன் பண்ணாங்க நீங்கல்ல, அது கூட சேர்க்கிற ஒண்ணு பெனலான் சுப்ராயன் ஒருத்தர் இருக்காரு, ஓகேவா? ஹீஸ் சூப்பர் ஸ்பின்னர். லாஸ்ட் இயர் வந்து அவர் சூப்பரா போட்டாரு. அந்த ஸ்பின்னிங் வந்து மிடில் ஓவர்ல சோக் பண்றதுக்கு வந்து நிறைய மேட்ச்ல அவர் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. சோ சேம் சோக்கிங் அந்த ஒரு விஷயத்துக்கு தான் அகில் ஹுசைனை கொண்டு வராங்க. சோ இதுல இருந்து தெரியுது ஓவர்சீஸ்ல கண்டிப்பா அகில் ஹுசைன் கோயிங் டு பிளே அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. அண்ட் ஜேம்ஸ் வின்ஸும் கோயிங் டு பிளே, ஓகேவா? எனக்கு என்ன இதுல கொஸ்டின்னா, கொஸ்டின் அண்ட் ஆல்சோ அப்ரிசியேஷன். ஃபர்ஸ்ட் நான் அப்ரிசியேஷன் சொல்லி அடுத்த அந்த கொஸ்டின் குள்ள வரேன். பிகாஸ் சோ தட் நம்ம இந்த ஆல்பி மார்க்கல் பாயிண்ட் முடிச்சு வச்ச மாதிரி இருக்கும். ஆல்பி மார்க்கல் வந்து இந்த டைம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட ரிட்டென்ஷன் எல்லாமே பாரு ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. என்னன்னா அவரோட ஃபுல் ரிட்டென்ஷனுமே ஒரு ஆல்ரவுண்டர் பேசிஸாவே இருக்கு. அதாவது மொத்த ரிட்டென்ஷன் வந்து 12 நடந்துச்சு வித் சைனிங்கோட சேர்த்து சொல்றேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் வின்ஸ் ஒரு பேட்டர், ஜேசன் ஹோல்டர் ஆல்ரவுண்டர், அண்ட் அகில் ஹுசைன் அவர் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர், ஈவன் ஹி இஸ் ஆல்சோ ஆல்ரவுண்டர் தான், ஓகேவா? மத்த எல்லாருமே டானவன் ஃபெரேரா அண்ட் தென் ஜான்கோ ஸ்மித், இவங்க 2 பேர் மட்டும் தான் விக்கெட் கீப்பர். மத்த எல்லாருமே பாரு, மேத்யூ டி வில்லியர்ஸ் பேட்டர், மத்த எல்லாருமே அதாவது கிட்டத்தட்ட நான் சொன்ன 5 பேர்ல மீதி இருக்கு 7 பேர், 12ல 7 பேர் பேலன்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ விச் இஸ் இட் ஷோயிங் தட் he is an all-rounder and how importance is அப்படிங்கறது அந்த கிளாரிட்டி அவர்கிட்ட இருக்கு. அந்த ஒரு விஷயம் நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். பிகாஸ் நம்ம எப்படி சொல்றது, ஒரு பிசினஸ் மாதிரி சொல்ல முடியாது. இந்த வச்சா இது வந்துரும், ஈக்குவேஷன் மேக்ஸ் ஈக்குவேஷன் சொல்லிட முடியாது கிரிக்கெட்டை. நம்ம ஒரு நல்ல பவுலர் கொடுப்போம், அவன் போயிட்டு பால் போடும்போது டெத் ஓவர்ல பேட்ஸ்மேன் வந்து பழச்சு ஒரு 6 அடிச்சிட்டான், எஜ் வாங்கி 6 போயிடுச்சுனா கூட அந்த மேட்ச் நம்ம தோக்கிறதுக்கான காரணம் வரும். பட் the decision what you are making, இந்த பவுலருக்கு இந்த பேட்ஸ்மேனுக்கு இந்த பவுலர் தான் நான் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறியா, இந்த ஃபீல்டிங் செட்டப் தான் பண்ண போறேன். சிமிலர் திங் ஃபார் கோச்சஸ் as well. I appreciate ஆல்பி மார்க்கல் on this point, ஓகேவா? பிகாஸ் நம்ம லாஸ்ட் இயர் பாக்குறோம், நம்ம கிட்ட அந்த யாராவது இன்ஜுரி ஆனாங்கன்னா பவுலிங்ல ஒன்னு ஸ்ட்ரென்த் குறையும், இல்ல பேட்டிங்ல ஸ்ட்ரென்த் குறையும். சோ அது இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் ஃபர்ஸ்ட் அவர் அவேர்னஸோட ஆல்ரவுண்டரா பிக் பண்றாரு. சோ எனக்கு பேட்டிங் டெப்த் வேணும், நம்பர் 1, ஓகேவா? அண்ட் நம்பர் 2 எனக்கு பவுலிங்ல வெரைட்டிஸ் வேணும், நம்பர் 2. அண்ட் நம்பர் 3 எனக்கு வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் ஆனாலும் சரி ஒரு ஹோல்ட் பண்ற மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர்ல வேணும். அந்த லாஜிக் தான் அகில் ஹுசைன் அண்ட் தென் ஜேசன் ஹோல்டர் 2 பேருமே அந்த ஹோல்டிங் அந்த ஸ்டெபிலிட்டி கொடுக்குற ஆளுங்க. அவங்க ரிட்டர்ன் அந்த ப்ரீ சைனிங் பார்த்தலாம். ஜேம்ஸ் வின்ஸ் சேம் எனக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்குற ஆளு. அண்ட் டானவன் ஃபெரேரா இஸ் a hitter. அண்ட் சேம் ஹியர் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், டானவன் ஃபெரேரா ஹிட்டர்ல ஆடுறாரு. டியான் ஃபாரஸ்ட் லாஸ்ட் இயர் உங்களுக்கு ப்ராமிஸ் காட்டினாரு. அதாவது இவங்க எல்லாருமே வந்து ஆல்பி மார்க்கல் கீழே வந்து வந்தவங்க தான், ஐ மீன் அவரோட ட்ரைனிங்ல இருந்து வந்தவங்க தான், அவர் பேட்டிங் கன்சல்டன்டா இருக்கும்போது. பட் how effective it is going to be, because ஒரே ஒரு ஆளு டியான் ஃபாரஸ்ட் தான் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு லோவர் ஆர்டர் ஹிட்டர் வச்சிருக்கீங்க. அவர் எந்த அளவுக்கு நீங்க நம்ப போறீங்கிற ஒரு கொஸ்டினுக்கு வருவோம் உள்ள, ஓகேவா? அண்ட் இஸ் ஹி யுவர் கேப்டன், நம்பர் 2. அண்ட் நம்பர் 3, who is your top order who is going to replace Faf du Plessis? So 3 questions how they are going to answer in the auction. Faf du Plessisக்கு பதிலா தான ஜேம்ஸ் வின்ஸ் எடுத்துட்டு வராங்க. ஜேம்ஸ் வின்ஸ் எடுத்துட்டு வராங்க. பட் ஸ்டில் ஃபாஃப்ங்கும்போது you can play in both the gears. அதுதான் நான் யோசிக்கிறேன். ஜேம்ஸ் வின்ஸ் வந்து நான் ஓப்பனிங்ல வச்சாலுமே சரி ஓகே இப்படி வரும், நீ சொல்ற லாஜிக்கலி கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லல. ரிலே ரூசோவும் இவரையும் ஓப்பனிங் வச்சு ஆடுவீங்க. பட் அது போதுமாங்கிறதா எனக்கு என்னன்னா, நான் ஒன்னு சொல்லட்டுமா, எனக்கு ஒரு ஆசை தான் இது. வேண்டர்சன் இருக்காருல்ல, லாஸ்ட் இயர் எம்ஐ கேப்டன் ஆனாரு, இந்த வருஷம் ஆக்ஷன்ல வராரு. அவர் வந்து பெட்டரா இருக்கு. ரிட்டென்ஷன்ஸ் ஐ திங்க் ஐ ஹேவ் ஒன் இஷ்யூ இஸ் ரைலி ரூசோவ். அவரும் அவரோட பியான் மோல்டர் மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் doesn't show up still. It's இல்ல on and off. On and off அதான் சொல்ல வரேன். Out of 10 matches he will make you win, not just a perform. He will make you win for at least 3 to 4 matches. ஓகே, அந்த கணக்கு தான். சோ அப்படிங்கும்போது ஃபைன், என்ன கேட்டா 4 வின்ங்கிறது பெரிய விஷயம் தான். மத்த பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க, இவரே உனக்கு சிங்கிள் ஹேண்டடா பேட்டிங் ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. அட்லீஸ்ட் 3 மேட்சஸ் நீ டெபாசிட்டா போட்டு வச்சுக்கலாம். ரிலே ரூசோ இருந்தாரு, இப்ப இருக்கிற கரண்ட் ஃபார்முக்கு சொல்றேன். அண்ட் நாட் ஷூர் அபவுட் தி ஃபியூச்சர், மெகா ஆக்ஷன் அடுத்த ரீடைன் பண்ற அதெல்லாம் அடுத்த பேச்சு, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். இப்ப இருக்க பேச்சுல குட் தான் என்ன கேட்டா ரிலே ரூசோ. அண்ட் ஃபார் வேண்டரர்ஸ் அண்ட் ஜோபர்க் இந்த மாதிரி பிச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இஸ் மேட் ஃபார் இட்ன்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். லாஸ்ட் இயர் அவரோட performance la. Actually, now thinking about it, okay, most probably I think you're right to say that our opening slot, are we going into the auction with Riley Rousseau as our opening batsman? That's a question to be asked. Other than that, I mean, James Vince I think will confirm open. I don't think there's any doubt on that. James Vince, I trust him because he has been doing well all across the globe actually. Yeah. Super batsman. Third onwards you have your I think last year or something Louis Duploy was given a chance and extraordinary. So Louis Duploy would play at third, right? Number 3, right? Yeah, number 3. Then afterwards, I think they have Dian Forrester and Donovan Ferrer all to cover up. So other than that, the only thing I might, one thing which raises my eyebrows is maybe the overseas, or not overseas, the pacers actually. We don't have any experienced pacers playing in the team. Exactly. I missed the point. Actually,
லாஸ்ட் இயர் வந்து நமக்கு ரீஸ்டாப்லே அண்ட் ஆண்ட்ரே பர்கர்னு சொல்லி 2 ப்ராமிசிங்கா இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அண்ட் ரீஸ்டாப்லே வாஸ் குட், ஓகேவா. காஸ்ட்லியா போனாரு, அதெல்லாம் செகண்டரி. பட் அட்லீஸ்ட் he can able to give you a raw pace, அந்த டெக்ல அடிக்கிறது, இந்த பாயிண்ட்லாம் இருந்துச்சு. பட் இந்த வருஷம் that is a question mark again. So who is your 150 plus? Jason Holder is not your 150 plus or 140 plus லாம் கிடையாது. He will give you the stability, not a power play bowler or death bowler. So அததான் சொல்றேன், நம்ம கிட்ட இருக்க பிராக்கெட் ரொம்ப பெருசு, ஓகேவா. நம்ம ஃபில் பண்ண போற பிராக்கெட். அண்ட் மினி ஆப்ஷன்ல ஜேமி ஓர்டன் வெளில வராரு, அது அடுத்து பேசலாம். பட் சொல்றேன், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம். பட் the competition is also equally going to be there. அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். Looking at the releases also, okay, maybe Jamie Morton, but he's within your 145 to 150, and he's an all-rounder கணக்குல எடுத்துக்குவோம். We have to cover 6 plus 1 wild card. Okay, maybe if you want wild card, yaar venna. But under 6 வந்து where do you find? So are you going for an inexperienced pacing lineup? That's the question which begs. Because Durban Super Giants has also released Godse. So are they looking at Godse? I don't know. But the issue with people like Godse, Nandre Bagga ellame injury prone. That's the biggest concern which comes. Very true. And along with that, நம்ம இந்த வருஷம் என்ன கேட்டா ஒரு பெரிய மிஸ் என்ன தெரியுமா? ரிச்சர்ட் கிளீசன். And ரிச்சர்ட் கிளீசன் is very disciplined bowler because the 100 அவர் on and off தான், இல்லன்னா சொல்ல மாட்டேன். The 100sல actually he is showing that he has improved. அந்த லாஜிக்ல பாக்கும்போது அவர் இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. நம்ம ஏன் அவர்கிட்டயே போயிருக்க கூடாதுங்கிறத எனக்கு அது ஒண்ணே உண்டு. ரீஸ்டாப்ல இவங்களா வெட்டிங்களா ஓவரால் இவங்களா வெட்டதெல்லாம் கூட எனக்கு ஓகே கன்வின்சிங் அப்படின்ற மாதிரி பாயிண்ட் போகுது. கிளீசன் தான் எனக்கு வந்து இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவர் வந்து ஹிஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ் ஃபேக்டர். உனக்கு சொல்லவே முடியாது இந்த மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். திடீர்னு வந்து அவரு மாஸ் பண்ணி விட்டுருவார் மனுஷன். அந்த மாதிரி நல்ல பவுலர் அவரு. அண்ட் ஓகே, லெட்ஸ் கம் டு த releases, okay, and then we will discuss about what the players, the team will focus on and எந்த மாதிரி ஃபோக்கஸ் வைப்பாங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா இதை வச்சு பேசினா உனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். இதுல எக்ஸ்டர்னல் ரிலீசஸ் இருக்கு. எம்ஐ கேப்டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா கைரன் போலார்ட், ராசி வேண்டர் டெசன். ஐ மீன் நான் சொல்றேன், ராசி வேண்டர் டெசன் இஸ் த பிளேயர். நிறைய பேர் தெரியலனா, ஏபிடி வில்லியர்ஸ் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா அந்த இடத்த அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ண பிளேயர் தான் ராசி வேண்டர் டெசன். அண்ட் ஹி வாஸ் ப்ராமிசிங். அந்த 2019 வேர்ல்டு கப்ல சவுத் ஆப்பிரிக்கா ஒரு பெரிய டிப்ல இருக்கும், ஓகேவா. அந்த டைம்ல ஃபேப் டு பிளஸிஸ் அண்ட் ராசி வேண்டர் டெசன் வாஸ் ஒன்லி ஹோப் ஃபார் தேம் இன் தேர் பேட்டிங் லைன் அப் மாதிரி ஆடி இருப்பாங்க. அண்ட் ஹி வாஸ் குட் ஆக்சுவலி. அதனால தான் எம்ஐ இன்னொன்னு, எம்ஐ எப்போ ஒரு பிளேயர் சூஸ் பண்றாங்களோ we can bet on it. அதுதான் உண்மை. நீங்க ஐபிஎல்லா இருக்கட்டும் இல்ல வேற எந்த பிரான்ச்சைசி லீகா இருக்கலாம், எம்ஐ பார்த்தாங்கன்னா ராசியோட இஷ்யூ. I think the reason why they have released this because he's getting old. He's not on the younger end. இல்ல actually MI captain or releases வந்து actually பார்த்தா they have actually said let's move on with the old தான். கைரன் போலார்ட், ராசி வெண்டர்சன் and ட்ரெண்ட் போல்ட். ஏய், நான் உனக்கு சொல்றேன், நீ நோட் பண்ணு. இன்னும் எக்ஸாக்ட்டா சொல்றேன், அக்டோபர் மந்த் உனக்கு மெகா ஆக்ஷன் வருது, ஓகேவா. அக்டோபர் 7 நினைக்கிறேன். சாரி, மினி ஆக்ஷன் வருது ரகுவரன். இதுக்கு ஐபிஎல் வர்றதுக்கு SI20க்கு, ஓகேவா. சோ வர்றதுக்கு ஒரு எக்ஸாக்ட்லி ஒரு 1 month பிஃபோர், ஓகேவா, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். கைரன் போலார்ட் இஸ் தேர் ஹெட் கோச் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஐ கேப்டவுனுக்கு. அதுக்காக தான் வெளியே வந்தாங்க. அண்ட் தென் அவங்களுடைய ரிலீஸ் எல்லாமே பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. ட்வைன் பிரெட்டோரியஸ் விச் இஸ் கயனாக்கு வந்து லாஸ்ட் இப்போ ஃபைனல்ஸ்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு ட்வைன் பிரெட்டோரியஸ், பிளேயர் ஆஃப் தி மேட்ச். அவர் வெளியே வந்திருக்காருங்கும் போது ஜேஎஸ்கே வில் லுக் ஆன் ஹிம். மறுபடியும் அவர்கிட்டே போவாங்களா, அவர் ஜேஎஸ்கே எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு क्वेश्चन. I think looking at how CSK has approached the release retention, I doubt that they will go back to Dwayne Pretorius. Dwayne Pretorius is also old. So old in the sense it's not about them being old, to be clear. Hey, அவரு 31 வயசு இந்த மாதிரி not being sorry actually he was right. Dwayne Pretorius was 37. நான் தான் மிஸ்டேக்கா சொல்லிட்டேன். He was also old. So they are looking for some young and mid-age kind of a players. Yeah, you are right. I also think the reason why they are moving on for Nandre Bagga is, in their opinion, they are able to fix the opening bowling, like power play bowling. Death overs kagana or pacer pakra. So adanala they are looking for someone else. The thing is, someone else is sort of, who is it? That's the question. I don't see anyone in the releases where CSK can tag and say this guy would bowl a death overs for sure. So most probably they might bring back Nandre Bagga, but maybe at a lesser price, or they have moved on. So I don't know. I'm not sure on that. நீ சொல்றது கரெக்ட் தான். Nandre Bagga அவங்க கூட்டு வர மாட்டாங்கங்கறத நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். ஏன்னா 6.5 மில்லியன் ஒரே பிளேயருக்கே போணுமா அப்படிங்கறத யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் சான்சஸா இருக்காது. அண்ட் எம்ஐ கேப்டன் வந்து பார்த்தா கண்டிப்பா சாம் கரன் கிட்ட ஒரு டார்கெட் வச்சிருந்திருப்பாங்க. பட் தே ஆர் நாட் ஏபிள் டு கெட் இட்ன்ற கணக்குல தான் வரும். ஸோ ஃபைன். அந்த லாஜிக்ல பார்த்தோம்னா இப்போ அவங்களுக்கு, அதாவது ஒன்னும் இல்லை, இப்போ ஆக்ஷனை பத்தி நான் சொல்றேனே, ஜேஎஸ்கேக்கு தான் அதிகமான பிளேயர்ஸே தேவை, 7 பிளேயர்ஸ். அண்ட் எம்ஐ கேப்டனுக்கு 6 பிளேயர்ஸ் தேவை. அந்த லாஜிக்ல வந்து பார்த்தோம்னா எம்ஐ கேப்டனுக்கு 6 பிளேயர்ஸ் தேவை. பால் ராயல்ஸ்க்கு 0, யாருமே தேவையில்ல. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்க்கு 0, யாருமே தேவையில்ல. பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு 5 பேரு, சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்க்கு 2 பேர் தான் தேவை.
சோ இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஷாய் ஹோப் அண்ட் தென் ஜேமி ஓவர்டன் ரிலீஸ்டு பை Pretoria Capitals, which is two big names. And Shai Hope அவருதான் இப்ப கடைசியா இருக்க ஒரு 4 வருஷத்துல ஓடிஐல அதிகமான ரன்ஸ் கொண்டு வந்திருக்காரு. ஜேமி ஓவர்டன் சேம் ஓவர்சீஸ் ஸ்லாட் தான் அவங்க எம்டி பண்றாங்க. சோ இதுல இருந்து அவங்க என்ன ஓவர்சீஸ் ஸ்லாட் அவங்க ஃபில் பண்ண பார்க்க போறாங்கிறது we will discuss about in the auction side. பட் நம்ம இப்ப ஜேஎஸ்கே பத்தி பேசுறதுனால இந்த மாதிரி ஆப்ஷன் நமக்கு ஓப்பனா இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஓகேவா? அண்ட் தென் ரோமன் பாவல், பால் ராயல்ஸ் வெளியே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரோமன் பாவல் அண்ட் தென் லசித் மலிங்கா. அண்ட் தென் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் ஜானி பேஸ்டோ. இதுதான் எனக்கு அட்ராக்டிவா தெரியுது. Why not Johnny Bairstow to CSK? JSK. But I don't think our strong hold now is our middle order. Top of my head, I can't even remember names. Okay, Ferreira, Duploy, Forrester. So it's like your 3-4-5, 3-4-5-6 எல்லாமே உங்களுக்கு இது வந்துருது. அதுக்கப்புறம் you have your overseas depth is to a certain extent settled. Wins வந்து நான் நம்பர் 2ல போட்டா கூட you have Akil Hussain and Jason Holder. I think they are maybe trying to cover the debt overs a bit தான் எனக்கு கணக்குல வரும். அப்படி பார்த்தா where do you want to fit in who is it, Johnny Bairstow? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, ஓகே மேக் சென்ஸ், பட் இப்படி யோசிங்க, ஜானி பேஸ்டோ ஓகேவா, அகில் ஹுசேன் அண்ட் தென் ஆஸ் ஆஃப் நவ நம்ம கிட்ட இருக்க ஓவர்சீஸ்ல யார் இருக்கா, ஜேம்ஸ் வின்ஸ், ஜேசன் ஹோல்டர், 4 பேரோட போலாமேன்ற. I still don't agree with that. I think நான் என்ன நினைக்கிறேன்னா, looking specifically at Johnny Bairstow, I don't think he seems to be a right fit at the moment. If he comes for cheap price, maybe we can keep him as a what do you call it, backup player. Other than that, I don't think he gets into my starting 11 so far. Okay, so who is your overseas one அப்படிங்கற? How many overseas can ஒரு மேட்ச்க்கு 4 ஓவர்சீஸ் விளையாடலாம். ஓகேவா? இப்போதைக்கு 3 ஓவர்சீஸ் நம்ம கிட்ட சைனிங்ல இருக்கு. 4 ஓவர்சீஸ் விளையாட முடியும். ஓகே, ஜேம்ஸ் வின்ஸ் கன்ஃபர்ம்ட், அகில் ஹுசைன் கன்ஃபர்ம்ட், ஜேசன் ஹோல்டர் கன்ஃபர்ம். Jason Holder, yeah, I think I'll just confirm Jason Holder for the moment because I don't know, maybe Jason Holder they are keeping him as a replacement if they can get better players, but there's also nobody. So the last slot actually I'm just adding this, if someone thinking also the same way, நான் சொல்றேன் recent form of Jason Holder நீங்க எடுத்து பாருங்க, பட்டாசா இருக்கும். இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் ஜிடில 2-3 மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான காரணம், அட்லீஸ்ட் 2 மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான ஜேசன் ஹோல்டரா இருந்திருப்பாரு. அண்ட் ஆல்சோ நடுவுல அந்த ஒரு ஆங்கரிங், ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் வந்து அங்க ஒரு எடுத்து கொடுக்கறது, இல்ல ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு காரணமா அதுக்கு முன்னாடி ஒரு செட் எப்படி சொல்றது, ஒரு ஷட்டர் ஓவரை போட்டு கொடுக்கறது எல்லாமே ஜேசன் ஹோல்டரோட வேலையா இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் சிஎஸ்கே அகைன்ஸ்ட் நம்ம உங்களுக்கு அங்க ஜிடில போய் அகமதாபாத்ல போய் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கான காரணம், மிடில் ஓவர்ஸ் நம்ம எப்பயுமே நம்ம மிடில் ஓவர்ஸ் நல்லா போயிட்டு இருந்த டீம் அங்க போய் ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கான காரணம் பாருங்க, அங்க ஜேசன் ஓவர் ஷட்டர் ஓவரா இருக்கும். அந்த மாதிரி நிறைய மேட்சஸ்ல அவர் வந்து பண்ணிருப்பாரு. ஓகேவா? சோ அவருடைய service definitely is going to be okay, I also realized MLC 2026 like he just got a 3 for 31 or something like that. So I think they will keep him, like they will put him in the playing 11. Definitely he will. The slots maybe we have to look at is either our opening batsman role or your pacers. ஏன்னா pacers like we are actually quite limited. ஏன்னா டுவேன் ஜான்சன் இருக்கான், யாரு நம்ம மார்க் ஜான்சனோட தம்பி, promising but not like ஒரு X factor அந்த லெவல்ல. So they are looking for some overseas fast bowler or something, or if they can get their hands on any opener, I think they will go for it. இல்ல ஆக்சுவலி இங்க சாய்ஸ் நீ சொல்றதா, நானும் நீ ஒரே பாயிண்ட் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இங்க. அதாவது என்னன்னா 2 இடத்துல தான் வைக்க முடியும். ஒன்னு ஓப்பனருக்கு வந்து ஓவர்சீஸ் ஸ்லாட் வேணும், இல்லையா பவுலர்ல ஒரு 140 பிளஸ் அந்த எக்ஸ்பெக்டட் பவுலர் கொண்டு வரதுக்கு ஸ்லாட் உனக்கு தேவை. ரெண்டுத்துல தான் யூஸ் பண்ணுவேன். அப்படி யோசிச்சு பார்த்தா ஜேமி ஓவர்டன் கரெக்டா ஃபிட் ஆகும்ல. அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது 2 விஷயத்துக்கு தான் போவாங்க, ஜேமி ஓவர்டன் ஆர் ஜானி பேஸ்டோ. நீ ஜேமி ஓவர்டன் போற மாதிரி இருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த தெரு உனக்கு ஆக்ஷன்ல ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஜானி பேஸ்டோக்கு போவாங்க. அண்ட் ஜானி பேஸ்டோக்கு வந்து காம்படிஷன் மைட் பி லெசர். ஏன்னா நிறைய டீம்ஸ்க்கு வந்து ஓப்பனிங் ஸ்லாட்ஸ்ல ப்ராப்ளம் இல்ல. ஓப்பனிங் ஸ்லாட் ப்ராப்ளம் இருக்கிற டீம் ஆஸ் ஆஃப்னா நம்ம கண்ணுக்கு இல்ல, அங்க ஏதாவது ஒரு பிளேயர் வந்து பேட்ஸ்மேன் வந்து ஓப்பனிங் ஸ்லாட்ல தே ஆர் திங்கிங் ஆஃப்னா ப்ராப்ளமே கிடையாது. பட் அவங்க ப்ராப்ளம் இல்லாம நமக்கு ஈஸியா ஆப்ஷன்ல கிடைக்கக்கூடிய ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் யாருன்னா ஜானி பேஸ்டோ எடுக்க சான்சஸ் இருக்கு. இல்ல வேற ஏதாவது ஒரு ஸ்லாட் வரலாம் அப்படின்னா வரலாம், இல்லன்னு சொல்லலாம். கண்ணுக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிறத நான் சொல்றேன். ஓகேவா? போவாங்க. சோ அதனால ஈஸியான ஆப்ஷனா நான் பாக்குறேன். இல்ல நமக்கு போராடி ஆச்சு ஜேமி ஓவர்டன் வேணும்னா ஐம் வித் யூ, ப்ராப்ளமே கிடையாது. ஏன் சொல்றேன் இது மறுபடியும், சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்க்கு 2 பேர் தான் தேவை. அண்ட் தேர் சாம்பியன் சைட், தே ஆர் ஜஸ்ட் மேக்கிங் தேர் ஸ்ட்ராங்கர் சைட் அகைன். ஓகேவா? பேக்கப்ப ஸ்ட்ராங்கா பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க. சோ அவங்க யோசிக்கவே மாட்டாங்க ஸ்ட்ராங்கா ஒன்னு போய் ஜேமி ஓவர்டன் எடுக்கிறதுக்கு. ஓகேவா? is going to be trouble. ஓகேவா? 1. அண்ட் நம்பர் 2, வெதர் கிரெக் ஓவர்டன் வந்து ஓவர்சீஸ் ஸ்லாட்ல மறுபடியும் ஆப்ஷனுக்கு வரலாமே, அவருக்கு போலாமே நிறைய டீம்ஸ் அப்படின்னா போகலாம். வாட் எவர் மே ஹேப்பன். நான் சொல்றது ஏன்னா ஜேமி ஓவர்டன் as of now proven commodity. ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு பிரஷரான ஒரு சிச்சுவேஷன்ல ஆடி கொடுத்திருக்காரு. Actually as of now I didn't follow it, but வந்தாருன்னா டீம் will look up on him. அதுவும் உண்மைதான் நீ சொல்றதும். அண்ட் Pretoria Capitals at the same time ஜேமி ஓவர்டன், ஷாய் ஹோப் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே ஓவர்சீஸ்.
they will try to make one overseas or else அவங்க Predator Capitals பிளான் என்னால புரிஞ்சுக்க முடியல ஹானஸ்டா சொல்லணும். அண்ட் தென் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் நூர் அகமது அண்ட் டேவிட் வீஸ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ நமக்கு ஸ்பின்னர் இப்போதைக்கு தேவையில்லை, ஏன்னா வி ஹேவ் சாலிட். அப்படிங்கும் போது நூர் அகமது நம்ம போக மாட்டோங்கிறது என்னுடைய ஒரு கால். அண்ட் ஆல்சோ ஓவர்சீஸ் தேவையில்லாம நம்ம போயிட்டு எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். அண்ட் ரோமன் பவல் போவாங்களா? ஆல்ரெடி ஜேசன் ஹோல்டர் ரோமன் பவல் மாதிரி பேட்ஸ்மேன் நமக்கு தேவைப்பட மாட்டாரு. ஏன்னா நமக்கு எக்ஸ்ப்ளோசிவா தேவைன்னா மேபி தே மைட் கோ. ஆனா ஓவர்சீஸ் அதுவும் இப்போ லோட் பண்ணிக்கிற மாதிரி தான், தேவையில்லாத வேலை பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா டேன் ஃபாரஸ்டோ இருக்காரு, ஓப்பனர் அண்ட் டெத் பவுலர்ஸ், இதுதான் நமக்கு இருக்க போற பாயிண்ட். அண்ட் டெத் பவுலர்ஸ் வந்து சும்மா எடுக்க மாட்டாங்க. வி நீட் அ பவுலர்ஸ் லைக் அந்த ஷைனிங் பால்லயும் ஒரு ஓவர் தள்ளி விடணும், லைக் ட்ரெண்ட் போல்ட் அந்த மாதிரி ஆப்ஷன் தான் பாப்பாங்கன்னு சொல்ல வரேன். தட்ஸ் மை வேர்ட்ஸ் ஆன் திஸ். அண்ட் சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா, மிச்சல் மார்ஷ் வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் சைன் பண்ணிருக்காங்க. சேம் தி 100s அவர் அவங்களுக்கு சூப்பரா விளையாண்டு கொடுத்துட்டு இருக்காரு. சேம் பிளேயர் இங்கே சைன் பண்றாங்க. If you look at like the current team so far, Durban Super Giants has a solid squad going inside. Actually இங்க இல்ல ரகுவரன், you have brought up a super point. Actually இங்க இல்ல, அவங்க எல்லா இடத்துலயுமே பாரு, மான்செஸ்டர் சூப்பர் ஜெயின்ஸ் பாரு, இப்போ அவங்க எல்எஸ்ஜி இப்ப ஒண்ணுல ஐபிஎல் முடிஞ்ச ஒரு மாசத்துக்குள்ளேயே அவங்க ட்ரேட் பண்றாங்க. எப்பயுமே எல்லாம் இன்னும் ட்ரேட் பார்த்த டீம்ஸா பண்ணல. அட்லீஸ்ட் இட் வில் டேக் 1 or 2 months to give the trade news. பட் ஐபிஎல் முடிஞ்ச உடனே ட்ரேட் நியூஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. ஜஸ்டின் லேங்கர் ஆஸ்திரேலியா போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ மீன் அங்க ஜஸ்டின் லேங்கர் கிட்ட இங்க இருக்க பிளேயர்ஸ் அங்க அனுப்பிச்சு விட்டு பிராக்டிஸ் பண்ண சொல்றாங்க. So they are making a lot of big calls. They are and furthermore doing something great. Sunrisers Eastern Cape also they are guaranteed. Actually Sunrisers இங்க பார்க்க கடப்பற டீம் மாதிரி இருக்கு. மிச்சல் மார்ஷ், மார்க்கோ யான்சன், கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், ரிசார்ட் ஹுசைன் is someone to look up for. Okay. அவங்க நல்ல டீம் எடுத்து வச்சாங்க. இதுல ஒஸ்டா தெரியுது எனக்கு. ஆல்சோ சூப்பர் கேக் அதுல ஒஸ்டா தெரியும். நான் சொல்லட்டுமா, நீ சொல்ற லாஜிக்ல சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப்ல ஓகே ஆஸ் ஆஃப் நோ நீ சொல்ற லிஸ்ட்ல குவிண்டன் டிகாக் தான் கம்மியா தெரியுவாரு. அந்த அளவுக்கு தே ஆர் பிகர். ஆக்சுவலி குவிண்டன் டிகாக்கே சம்ஒன் ஹூ இஸ் லாட். ஓகேவா, அவரே நமக்கு குவிண்டன் டிகாக்கும் இருக்காரு, அந்த ரேஞ்சில இருக்கு சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை பார்த்தா. அண்ட் ஆஸ் ஆஃப் நோ இந்த ரிட்டென்ஷன் இதெல்லாம் பார்த்தோம்னு வெச்சுக்கோங்க. Predator Capitals வந்து okay we move on because I don't want to like keep on harboring on one. Predator Capitals I was actually quite surprised they released Jamie Overton, but I'm not sure who are they trying to bring in instead of Jamie Overton because he has performed well. Phil Salt returns, so maybe they Phil Salt நால தான் Jamie Overton வெளிய விட்ட சிச்சுவேஷன். அது இல்ல எக்ஸாக்ட்டா அதுதான். பில் சால்ட், மேத்யூ ஷார்ட் லாஸ்ட் இயர் அவங்களோட ஓப்பனிங்ஸ்ல வந்து ப்ராப்ளம் இருந்துட்டே இருந்துச்சு. மிடில் ஆர்டர் தான் அடிச்சு கொடுத்தாங்க, விச் இஸ் டெவால் பிரெவிஸ் அண்ட் ஷெர்ஃபன் ரூதர்ஃபோர்ட் தான் அடிச்சாங்க. ஓப்பனர் ஷாட்ல தான் உங்களுக்கு ப்ராப்ளமே இருந்துச்சு. ஸோ ஓப்பனிங் அவங்க ஃபீல் பண்ணலாம், நான் வந்து மிடில் ஆர்டர் அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷாய் ஓபி இவங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு ஓப்பனிங் ஸ்லாட் அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. also would be a competition to JSK. I think அவங்க வந்து தான் JSK காம்படிஷனா இருக்கும். they are also looking for pacers தான் என்னோட ஒப்பீனியனா இருக்கலாம். ஆனா லாஸ்ட் இயர் அவங்களுக்கு பேசர்ஸ் வந்து இருந்த பேசர்ஸே அவங்களுக்கு ப்ராப்ளமா ஃபீல் ஆகல. தே ஆர் வெரி குட் ஆக்சுவலா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மைட் பி யூ செட் இஸ் ரைட், அவங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து டெக்ல அடிச்சு ஏத்துவாங்கல்ல, நல்லா ஒரு காம்பீட் பண்ற மாதிரி ஒரு பவுலர் மேபி தே வில் செக் ஃபார். பட் எனக்கு அப்படி தோணல பிகாஸ் தே ஹேட் லாட் ஆஃப் குட் நேம்ஸ். அண்ட் ஆல்சோ எனக்கு என்ன தெரியுமா ஒண்ணு, Predator Capitalsல வந்து ஐ வெரி வெரி கீன்லி லுக்கிங் ஃபார் இஸ் மேட் ஷாட் அண்ட் தென் பில் சால்ட்டோட பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்க போகுதுன்னு. ஐ வாஸ் வெரி இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு பார்க்கவே. அவங்க எடுத்து நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. பிரெவிஸ்க்கு ரூதர்ஃபோர்டுக்கான வேலையே குறைஞ்சிரும். அண்ட் லாஸ்ட் இயர் அவங்க ரொம்ப லீனா வெயிட் பண்றது, ஏன்னா நல்லா ஞாபகம் இருக்கணும், நம்ம பவர் பிளேல அவங்களுக்கு 4 விக்கெட் 5 விக்கெட் ஒரு மேட்ச்ல கழட்டிடுவோம். அங்க இருந்து பிரெவிஸும் ரூதர்ஃபோர்டும் மேட்ச் கொண்டு போய் வின் பண்ணி கொடுப்பாங்க. அந்த அதுதான் அது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அவங்க மிடில் ஆர்டர் தான் அவங்க போன வருஷம் அவங்க மேட்ச் கொண்டு போய் அதுக்கு தான் I was saying Brevis வந்து is able to carry that team towards the end. ஏதாச்சும் ஒரு collapse ஆனது we can still rely on because I've seen it in IPL, I've seen it in SA20. பட் அதான் இஷ்யூ. இப்போ நம்ம பேசுற ஆள் ஹர்திக் பண்ண ட்ரேட்னால தான் we don't know whether பிரெவிஸ் கொடுக்கலாமா வேண்டாமான்னு அந்த ஒரு டவுட்ல இருக்கு. இல்ல நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா ஜஸ்ட் ஐம் அண்டர்லைனிங் ஒன் வேர்ட் அண்ட் தென் நம்ம ஐபிஎல் பத்தி பேசலாம், அடுத்த இதுல பேசலாம். அதுல என்னன்னா ஹர்திக் பாண்டியா குடுக்கறதுக்கு சொன்னா ஹர்திக் பாண்டியாவும் அந்த கேலிபர் இருக்க பிளேயர் தான். இன்னொன்னு மெகா ஆக்ஷன் போனோம்னு வச்சுக்கோங்க, பிரெவிஸ் எடுக்கலாம். நான் பிரெவிஸ் வேணாம்னு சொல்ல, பிரெவிஸ் இப்போதைக்கு நம்ம 2027 ரைட் ஆஃப் தான். அது என்ன பொறுத்த வரைக்கும் ஓப்பனா சொல்லணும். ஏன்னா கார்த்திக் சர்மா இஸ் த ஒன்லி கை நான் வந்து நம்புறேன். ஏன்னா கார்த்திக் சர்மா நான் வந்து மத்த நம்ப மாட்டேன்னு சொல்ல, கார்த்திக் சர்மா ஒன்லி கை நான் ஏன் மென்ஷன் பண்றான், அவன் ஒருத்தன் பீக் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, நமக்கு இந்த ப்ராப்ளமே ஃபீல் ஆகாது. அந்த அளவுக்கு ஹை கேலிபர் பிளேயர் அவன். ஓகேவா, அவன் ப்ரொஃபைல் அந்த மாதிரி இருக்கும். அவன் மட்டும் அவன் வந்து எந்த ப்ராமிசிங்னால அவன் எடுத்தாலும் அந்த ப்ராமிசிங் டெலிவரி பண்ணிருந்தான்னா வேற மாதிரி இருந்திருக்கும். ஹோப் ஹி இஸ் கோயிங் டு டெலிவர் இட் இன் தி அப்கமிங் இயர். அப்படி டெலிவர் ஆச்சுன்னா CSK will look like a different team. அதுதான் உண்மை. Okay, so to summarize, our main areas for JSK has been
opening and our paces. This is just a follow-up question, and we'll just end it off here. What do you think does it suggest a signal about the management of CSK? So CSK பத்தி என்ன சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க with the new retentions and releases and என்ன லாங் டர்மா பார்க்குறாங்க? நான் என்ன யோசிக்கிறேன்னா, அவங்க பார்க்குறது எப்படின்னா, இட்ஸ் இனஃப், don't need to stick with loyalty for long enough, time to cut our losses and move on, அப்படிதான் யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சிவம் டுபே வெளியே வர்றது மாதிரி சான்சஸ் இருக்கு. பிகாஸ் ஃபாஃப் டுப்ளசிஸை விட்டுருக்காங்க, நான்ரே பகரை விட்டுருக்காங்க. ஸோ அதை வச்சு நான் சொல்லுறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நீ சொன்னதுங்கிற தாண்டி இந்த ஆன்சர் ரூபா குருநாத்துமே சொன்னாங்க. அது என்னன்னா, ஆல்பி மார்க்கலையும் கொண்டு வந்தீங்க, நீங்க வந்து எல்லாமே மாத்திரமா இருந்தா ஆல்பி மார்க்கல் கொண்டு வந்தீங்கன்னு கேட்டதுக்கு, இல்ல அவருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ற சூப்பர் கிங்ஸோட ஸ்டாண்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு. அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப், ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் நம்ம பிளேயர்ஸ் கூட இருக்கிறது அவருக்கு தெரியும், அண்ட் ஸ்டாஃப் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரோலை ஃபில் பண்ற ஆள் தான் எங்களுக்கு வேணும்னு சொன்னாங்க. அண்ட் அட் த சேம் டைம் வாட் இஸ் குட் ஃபார் த டீம்ங்கிறத திங்க் பண்ற மாதிரி ஆளுமே வேணுங்கிறது தான் அவங்களுடைய டிசிஷனாவும் இருக்கு. ஸோ ஆல்பி மார்க்கல் வரும்போதே அவர் கொண்டு வந்தது பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, I'm not going to preserve the team or else the culture or else whatever the process Stephen Fleming has given to the Super Kings franchisee, I'm not going to hold it. நான் வந்து கம்ப்ளீட்டாவே சேஞ்ச் பண்றேங்கிறாரு. அண்ட் தட் இஸ் ஆக்சுவலி அப்ரிஷியேட்டட். அது நல்லதா போகுது கெட்டதா போகுது அது அடுத்து பாத்துக்கலாம், ஓகேவா? பட் இது மினி ஆக்ஷன், மெகா ஆக்ஷன்ல போய் ஒரு ஃபக்கப் பண்ணாருன்னா வேற, அது அடுத்த பாயிண்ட். பட் மினி ஆக்ஷன் தான், லெட்ஸ் டூ ஹிஸ் திங்ஸ், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அண்ட் இட்ஸ் அ குட் சேஞ்ச் தான் நான் சொல்லுவேன். என்ன கேட்டா, எஸ் அ குட் ஆஸ் ஆஃப் நோ ஃபார் மை நாலேஜ். ஆக்சுவலி என்ன ஒண்ணு, ஒரே ஒரு விஷயம், பவுலர்ல கிளீசன் மட்டும் வச்சிருக்கலாம்ன்றது ஒண்ணே ஒண்ணு, மத்தபடி வரது இல்ல. கிளீசன் ஆர் டாப் லிஸ்ட் யாரோ ஒருத்தவங்க. ஓவரால் ட்ரெண்ட் அக்ராஸ் திஸ் SA20 என்ன சொல்றாங்கன்னா, வயசான பிளேயர்ஸ் எல்லாம் போதும், புது பிளேயர்ஸ் பார்ப்போம், அப்படிதான் யோசிக்கிறேன். சோ அதனாலதான் எல்லாரும் வெல் ஆக்சுவலி ஒன் வேர்ட் ஆன்சர் யூ செட் இஸ் ரைட். அண்ட் நாட் ஒன்லி ஃபார் JSK, இட் இஸ் என்டையர் பிரான்ச்சைஸி அதுதான் சொல்லுது, உண்மையை சொல்லணும். ஏன்னா ஜானி பாஸ்டோ இன்னுமே ஃபார்ம்ல இருக்காரு, நல்லா விளையாண்டுட்டு இருக்க ஒரு பிளேயருங்கும் போது அவரை வேண்டான்னு சொல்லி நவுத்தி வர்றாங்கன்னா அதிலே புரிஞ்சுக்கணும், யுவர் செட் இஸ் நோ மோர் எல்டர்ஸ், வி ஆர் கோயிங் ஃபார் சம் ஒன் மேட்ச் டீம் இப்படி தான் பார்க்க போறோம் அப்படின்றாங்க. யா, லெட்ஸ் கம்ப்ளீட் திஸ் ரகுவரன். அண்ட் இஃப் யூ லைக் த கண்டென்ட், ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் உங்களோட பாயிண்ட் என்னவோ அதை நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, வில் செக் அபவுட் இட். அண்ட் ஆஸ் ஆஃப் நோ ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாரு ரகுவரன், 3 பிளேயரோட நேம் சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி ஐ வாஸ் நாட் ஃபாலோவிங் தோஸ் நேம்ஸ். அந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா டேனியல் லேட்கன் அண்ட் டெவன் மேரைஸ் அண்ட் நதன் எட்வர்ட்ஸ் சொன்னாரு. ஐ வாஸ் நாட் ஃபாலோவிங் தட், டு பி ஆனஸ்ட். அதை நம்ம பேசலாம், பிகாஸ் இப்போ கம்ப்ளீட்டா கரண்ட்லி கொஞ்சம் பிஸியா இருந்தேன். நான் இப்போ ஒரு ஆர்டிகல், ஆக்சுவலி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் யூ ஒன் திங். நம்ம சேனல்ல இருந்து ஒரு ஆர்டிகல் நம்ம ரிலீஸ் பண்ண போறோம். அண்ட் என்ன ஆர்டிகல் அப்படிங்கறது எல்லாமே வி வில் எக்ஸ்பிளைன் யூ லேட்டர். செப்பரேட்டாவே ஒரு, ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, ஹி இஸ் ஆக்சுவலி ஹேவிங், ஹி இஸ் அ ரைட்டர், புக் எழுதுவாரு. அண்ட் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஆக்சுவலா அவன் நார்கோட்டிக் ரீடர்னு ஒரு பேஜ் வச்சிருக்காரு, யூடியூப் பேஜ். அண்ட் ஹி இஸ் கோயிங் டு ஹேஸ் அ பிளாக் பேஜ். அந்த பிளாக் பேஜ் நம்மளோட ஆர்டிகலுமே விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான். அதுல இப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால கொஞ்சம் பிஸியா இருக்கு, அதனால இந்த மாதிரி விஷயங்களை என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அண்ட் சைட் பை சைட் லேர்னிங்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால I was not able to. That's why please don't take it wrong. And auction வரும்ல, கண்டிப்பா ப்ரீ ஆக்ஷன் அனலைசிஸ் இந்த மாதிரி பேசும்போது அந்த டைம்ல we will take these names and we'll discuss about it. That's also thank you for the comment.